ஸோ நாங்கள் இப்போ வந்து பாரிஸில் இருக்கிறோம். பாரிஸ் ஃப்ரான்ஸ்லேருந்து நாங்கள் பேசுகிறோம். இங்கே வந்து நாங்கள் நிறைய பேர் கூடியிருக்கிறோம். 100 பேர்கிட்ட இங்கே கூடியிருக்கிறோம் ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காக. இதுக்காக நாங்கள் எதுக்காக கூடியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு தமிழனுக்குமே வந்து அது வந்து உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம். இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு விளையாட்டோ இல்லை வந்து அதை தடை செஞ்சதுக்காக நாங்கள் விட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு இல்லை. இது வந்து உண்மையிலே வந்து எங்கள் உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால தான் இவ்வளோ பேர் இங்கே கூடியிருக்கோம். மெரினாவில் அவ்வளோ பேர் கூடியிருக்காங்க. இன்னும் நிறையா சிட்டிஸில் நிறைய பேர் கூடியிருக்காங்க. ஏன்னா இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னால், நாங்கள் 5000 வருஷமாக நாங்கள் தமிழ் பேசுகிறோம். 5000 வருஷமாக தமிழ் மக்கள் நாங்கள் கூடியிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த விளையாட்டு விளையாடணும், எப்படி நாங்கள் எங்களோட பாரம்பரியத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. பீட்டா வந்து இப்போ தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஆர்கனைசேஷன் வந்து எங்களை பேன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது. அப்படி தகுதி இருந்திருந்தால் அவங்க பேன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும், எப்படி வந்து விளையாடணும், எப்படி எதெல்லாம் நாங்கள் செய்யணும்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வந்து இல்லை. எங்களுக்கு 5000 வருஷமாக தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே வருவோம். இன்றைக்கு வரைக்கும் தமிழ் மொழி பேசப்படுதுன்னு சொன்னால் எங்களோட தமிழ் கலாச்சாரமும் கண்டிப்பாகவே வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பாக எல்லா விஷயங்களுமே நாங்கள் செய்வோம். இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வந்து தமிழர்களாக தான் இருக்கிறோம். தமிழ் ஜல்லிக்கட்டு இருக்கும். தமிழர்களுக்கு அடையாளமே ஜல்லிக்கட்டு தான். ஸோ அந்த ஜல்லிக்கட்டை வந்து நாங்கள் விட மாட்டோம். அதே மாதிரி மற்ற எல்லா விஷயத்துக்குமே, விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை மீனவ பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தமிழனா நின்று தமிழர்களாக தான் நாங்கள் இருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஃபேமஸாக ஆனால் மட்டும் தமிழனை வந்து இந்தியன்னு ஏற்றுக்கிறாங்க. ஃபேமஸாக ஆகலை அப்படின்னு சொன்னால் மீனவ பிரச்சனை, தமிழர் மீனவர்கள், அப்படி தமிழ் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அப்படி நம்ம விடக்கூடாது. மத்திய அரசுக்கிட்ட கோரிக்கை வைப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் கிடையாது. நானும் இந்தியன் தான். ஆனால் நம்ம ஒரு 60-70 வருஷமாக இந்தியனாக இருக்கிறோம். நான் ரொம்ப வருஷமாக தமிழர்களாக இருக்கிறோம். அந்த தமிழ் உணர்வை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து எங்களுக்காக வந்து ஜல்லிக்கட்டோட பேனை எடுங்க. இனிமேல் நாங்கள் வைக்கிற எல்லா கோரிக்கைகளையும் கொஞ்சமாவது சிந்திங்க. ஏன்னா நாங்கள் வைக்கிற கோரிக்கை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, முட்டாள்தனமாவோ இல்லை மேலோட்டமாவோ பார்த்து வைக்கல. உள்ளுணர்ந்து உண்மையிலே வந்து நல்லா யோசித்து நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, எனக்கு ஜல்லிக்கட்டை பற்றி உண்மையிலே ஒன்றுமே தெரியாது. நிறையா விஷயங்களை நான் தேடி வந்து கண்டுபிடிச்சி பேசி நிறைய விஷயங்கள், நிறையா வீடியோ சோஷியல் மீடியாஸில் பார்த்து தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ஜல்லிக்கட்டை பற்றி உண்மையிலே ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கி வந்து நீங்கள் பேன் பண்ணதுனாலையோ என்னவோ தெரியல, நிறையா தமிழர்களோட யூனிட்டியை எங்களுக்கு காட்டியிருக்கீங்க. நாங்கள்லாம் சேர்ந்தால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத காட்டியிருக்கீங்க. ஜல்லிக்கட்டுனா என்னன்னு சொல்லிட்டு தெரியாத நிறையா தமிழர்களுக்கு நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து இவங்க எல்லாருமே வந்து இதுக்காக கூடியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ளீஸ் உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன், நீங்கள் வந்து அமைதியாகவே இருங்க. எவ்வளோ போஸ்ட் பார்த்துருப்பீங்க, நம்ம அக்ரெசிவாக ஆகலாம், பஸ் ஏறிக்கலாம், அந்த மாதிரிலாம். பட் இந்தியாவில் இருக்கிறவங்க ப்ளீஸ் பேஷண்ட்டாக இருங்க. எதுவுமே வந்து தப்பான ஒரு எந்த ஈடுபாடுக்குள்ளேயும் இறங்காதீங்க. பொறுமையாக இருங்க. நமக்கான நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே.